என் அன்பு குழந்தையே, இன்று இந்த பிரத்யங்கரா உனக்கென்று சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று சற்று செவிகொடுத்து கேட்பாயா? உனக்கு கெடு வைத்திருக்கிறாள் ஒருத்தி. இத்தனை நாள்தான் என்று உனக்கு கெடு வைத்துவிட்டு அவள் அங்கே சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றாள். இவள் செய்கின்ற காரியங்கள் எதுவும் சரியில்லாததனால் உன் தாயானவள் உனக்கு இதனை என்னவென்று எடுத்துச் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். உன் பிரத்யங்கரா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது அதையெல்லாமுமே என் பிள்ளை எப்பொழுதுமே என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ உணரத்தான் வேண்டும். உன் அம்மா அவ்வளவு சுலபமாக எதையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதில்லை. உனக்கான கெடு ஒருவர் வைத்திருக்கிறார் எனும் பொழுது அந்த விஷயத்தை உனக்கு சொல்லாமல் என்னால் செல்ல முடியாது. ஏனென்றால் உன்னை சூழ்ந்து நிற்கின்ற ஒரு ஆபத்து. இதிலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ காப்பாற்ற வேண்டும். இதிலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுக்க வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொன்றையும் நீ சர்வ நிச்சயமாக தெளிவோடு பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. தெய்வத்தின் அன்பு உனக்கு ஒவ்வொன்றையும் உணர்த்தி கொண்டிருக்கும் இந்த வேளையில் நீ இந்த இடத்திலிருந்து அத்தனையையும் நல்லபடியாக பெற்றுவிட எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன் அம்மா உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் இருந்து நல்லதொரு தீர்வை தந்து கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கான புரிதலை நான் உள்ளபடி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் இனி நினைத்து பார்த்து நீ கலங்கிவிட வேண்டிய அவசியமில்லை. நீ யோசித்து பார்த்து இதையெல்லாம் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய அன்பிற்கு இங்கு ஈடு இணை இல்லை என்பதனை நீ உணரும் நேரம் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கு நிச்சயமான புரிதலை கொடுக்கும் அல்லவா? இந்த அன்பு உன்னை அவ்வளவு எளிதில் கைவிட்டு விடாது. தெய்வம் தருகின்ற அன்பு ஒருபோதும் உன்னை விட்டு விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சட்டென்று ஒரு நொடியில் எல்லாமும் நடந்து முடிந்துவிடும். சட்டென்று ஒரு நொடியில் இங்கு எத்தனை பேரின் வாழ்க்கையோ முடிந்திருக்கின்றது. வாழ்க்கையை இப்பொழுதுதான் ஆரம்பித்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றுமில்லாமல் போய் நிற்பார்கள். அந்த வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு அவர்கள் பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் அதிகமாக இருக்கும். அவர்கள் பட்ட வேதனைகள் எல்லாமும் அதிகமாக இருக்கும். இப்பொழுதுதான் தலை நிமிர்ந்தேன் என்று சொல்லி ஒரு இலக்கை அவர்கள் அடையும் நேரம் ஒன்றுமில்லாமல் போயிருக்கும். இதையெல்லாம் நினைத்து நினைத்து மேலும் மேலும் வாழ்க்கையில் வருந்தி கொண்டிருப்பதை விட எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற மனநிலை ஒவ்வொருவருக்குள்ளும் வர வேண்டும். இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது என்பதனை நான் முன்கூட்டியே உணர்ந்த பிறகு அதை வெட்ட வெளிச்சமாக நான் என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகு உனக்கு சொல்லாமல் சென்றால் இந்த பிரத்யங்கரா நான் இருந்தும் எந்த பலனும் இல்லை அல்லவா? அம்மா உனக்கு எதையெல்லாம் சொல்கிறேன் என்பதும் இதனால் உனக்கு என்ன நடக்கிறது என்பதையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நான் முழுமையாக நினைக்கிறேன். உன்னை நான் முழுமையாக நம்புகிறேன். இந்த பிரத்யங்கரா உன்னை எப்பொழுதுமே முழுமனதோடு ஏற்றுக்கொள்கிறேன். அதனால்தான் உனக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை எப்பொழுதுமே நான் வெளிச்சம் போட்டு காட்ட நினைக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு நடக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் என்னவென்று உன் கண் முன்னால் நான் நிறுத்த நினைக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த நொடி முதல் நீ ஒவ்வொன்றிலும் உனக்கான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான புரிதல் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் என்றால் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் நமக்கான வெளிச்சம் என்னவென்று தெரியும். நமக்கான மாறுதல்கள் எல்லாமும் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும். இனி எந்த நாளும் என்ன நடந்தாலும் நாம் இருக்கும் இந்த நேரங்களை
நீ உருவாக்கி தந்திட எப்பொழுதும் நிச்சயமான மனநிறைவோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. பிரத்யங்கரா, சொல்லித்தரக்கூடிய விஷயங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை ஆச்சரியங்களையும் தருகிறதல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களையும் உருவாக்குகிறதல்லவா? அதை நீ உணரும்போது உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய வெற்றிகளை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். காலமும் நேரமும் எல்லா விஷயங்களையும் உனக்கு நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த தெய்வம் நாம் எதிர்பார்த்ததையெல்லாம் நமக்கு தரவில்லையே என்று நினைத்து வருந்துகிறாயல்லவா? ஆனால் நீ ஒன்றை உணர்ந்தாயா? எத்தனையோ சூழ்ச்சிகளிலிருந்தும் எத்தனையோ சோதனைகளிலிருந்தும் நீ மீண்டு வந்திருக்கிறாய் என்பது ஏன் உனக்கு புரியவில்லை? இவ்வளவு காலமும் என் பிள்ளை பட்ட பாடுகள் என்னவென்று நான் அறிவேன். அவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக நீ மீண்டு வந்திருக்கிறாய் என்பதனை ஏன் மறந்து விட்டாய்? எல்லாமும் ஏதாவது ஒரு நிலையை உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது அவை அத்தனையும் உனக்கு விரும்பிய சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீ பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் உனக்கு சரியான தீர்வு கிடைக்கத்தான் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனநிறைவோடு மன மகிழ்ச்சியோடு என் பிள்ளை நீ ஒவ்வொன்றையும் தொடரும் இந்த நேரத்தில் உனக்கு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இனி தொடர்ச்சியாக நடக்கும். உன்னை இந்த காலத்தில் இருந்து நான் நிச்சயமாக மீட்டெடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரத்திலிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் நான் சரியாக புரிய வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. பிரத்யங்கரா என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற பல வேதனைகளும் சோதனைகளும் உன்னை விட்டு விலகுவதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக கணித்து கொண்டே இருப்பேன். உனக்கு ஏற்பட்ட எதிர்மறையான விஷயங்கள் இத்தனை நாளும் உனக்கு கொடுத்த பாதிப்புகளை நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையை விட்டு விலக்கித் தருவேன். இப்படி ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த பொழுதுகள் இனி உனக்கான மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நொடி முதல் என் பிள்ளை நீ இழந்ததை எல்லாம் நினைத்து வருந்தாதே. நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உனக்கு தெளிவாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையையும் நீ நம்பிக்கையோடு என்னவென்று பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. யாரும் எதை சொல்லியும் உன்னை வேதனைப்படுத்த முடியாதபடிக்கு நான் உடனிருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா, எப்பொழுதும் உனக்கு எடுத்துச் சொல்ல நினைப்பது எல்லாம் ஒன்றுதான். எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் அந்த இடத்தில் உன் மனதை விட்டுவிடாதே என்று. உனக்கு அதற்கான பதிலும் தீர்வும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து நீ பெற நினைக்கின்ற வெற்றியும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நாட்கள் கடந்து சென்று உனக்கான விஷயங்களை ஒவ்வொன்றும் தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. உனக்கென நான் என்னவெல்லாம் எடுத்து தந்தாலும் அவை அத்தனையிலும் உன் வெற்றி இங்கே நிறைவாக பார்க்கப்பட வேண்டும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, சுற்றி நடக்கக்கூடிய சூழ்ச்சிகளும் சுற்றி வருகின்ற மனிதர்களும் என்னென்ன நோக்கத்தோடு நம்மை சுற்றி வருகிறார்கள் என்பதனை நாம் அவ்வளவு எளிதில் உணர்ந்துவிட முடிவதில்லை அல்லவா? எத்தனையோ முறை இதிலிருந்து என் பிள்ளை மீண்டு வந்ததை நான் கண்கூடாக கண்டிருக்கின்றேன். எத்தனையோ முறை இதிலிருந்து என் பிள்ளை நீ உனக்கான விஷயங்களை மீட்டு கொண்டு வந்ததை நான் என்னவென்று தெரியப்படுத்தி இருக்கின்றேன். இனி நடக்கக்கூடிய விஷயங்களை சற்று உன்னிப்பாக கவனித்துப் பார். இனி நடக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று என் பிள்ளை சற்று நீ தெளிவாக உணர்ந்து பார். உனக்கு எல்லாவற்றையும் நான் இருந்து புரிய வைப்பதை நீ கண்டுகொள்வாய். இந்த தெய்வம் உனக்கு நடத்துவதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்க காத்திருக்கும் பொழுது
இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது நமக்கு ஒருவர் கெடு வைப்பது என்ன சாதாரணமான விஷயமா? அதே நேரம் கெடு வைப்பது என்பது ஒன்றும் நமக்கு புரியாத விஷயமும் அல்ல. நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது முடியும் என்று இங்கு ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து நிற்கிறார்கள். எப்பொழுது இது முடிவை கொண்டு வரும் என்று ஒவ்வொருவரும் இங்கு எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். உனக்காக இந்த பிரித்யங்கரா சொல்வது புரிகிறதா? ஒருத்தி உனக்கு கெடு வைத்திருக்கிறாள் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவளினுடைய எண்ணம் என்ன தெரியுமா? அவளினுடைய எண்ணம் முழுக்க முழுக்க இந்த உலகத்தை விட்டு நீ செல்ல வேண்டும் என்பது மட்டும் கிடையாது. அவளுக்கு நீ போட்டியாகவும் அவள் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரினுடைய முன்னேற்றத்தில் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளும் போட்டியிடுவதும் அவளுக்கு பிடிக்கவில்லை. அதாவது அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், உன் குடும்பத்தில் இருக்கின்ற யாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்பதுதான் அவளினுடைய முதன்மையான எண்ணமாக இருக்கின்றது. அவள் முழுக்க முழுக்க இதை பற்றித்தான் யோசிக்கிறாள். முழுக்க முழுக்க இதை பற்றித்தான் அவள் சிந்திக்கிறாள். அவளினுடைய எண்ணங்கள் முழுமையுமே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சார்ந்ததாகவே இருக்கின்றது. உன் குடும்பத்தில் எந்த நல்லதும் நடந்துவிடக் கூடாது என்பதில்தான் அவளின் எண்ணம் தெளிவாக இருக்கின்றது. ஏதும் நடந்துவிட்டால் அதை கண்டு வயிற்றெரிச்சல் அடைகின்றாள். உன் குடும்பத்தில் எந்த நல்லதும் நடந்து விடுமோ என்று சொல்லி பதறி துடிக்கிறாள். இப்பொழுது சில விஷயங்கள் உன் குடும்பத்தில் தொடர்ச்சியாக நல்லதாக நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கண்டு இவள் பொறாமைப்படுகின்றாள். இதையெல்லாம் கண்டு இவள் நிச்சயமாக மிக பெரிய அளவில் வேதனைப்படுகின்றாள். இதை எப்படி நடத்த முடியும்? இந்த விஷயத்தை எப்படி நாம் மீட்டு கொண்டு வர முடியும் என்று சொல்லி இவள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான எண்ணம் கொண்டு ஒருவரிடம் பேசி கொண்டிருந்ததை இந்த பிரித்யங்கரா நான் என்னவென்று கேட்டு தெரிந்து கொண்டேன். பொதுவாக ஒருவரோடு பேசுவதை கேட்கும் பழக்கம் உன் தாய்க்கு இல்லை. ஆனால் இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்கள், உன்னை தேடி வரக்கூடிய பல விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நான் என்னவென்று புரிந்து கொள்கிறேன். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நான் உணர்கிறேன். உன்னை பற்றி யாராவது பேசினால் உன் அம்மா அதை என்னவென்று கேட்க தொடங்குகிறேன். ஏனென்றால் உனக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களை நான் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று யோசிக்கிறேன். இதையெல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு சொல்லித்தர நான் எண்ணுகிறேன். உன் முன்னால் நின்று ஒவ்வொரு விஷயங்களும் எதையெல்லாம் நடத்துகிறது என்பதனை நாம் யோசிக்க வேண்டும் அல்லவா? உன் முன்னால் நின்று ஒவ்வொன்றிலும் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? பிரித்யங்கரா, அவ்வளவு சாதாரணமாக உன் வாழ்க்கையை நான் விட்டு விடுவேனா? அவ்வளவு சுலபமாகத்தான் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நடக்க விடாமல் செய்து விடுவேனா? அப்படி செய்யக்கூடியவர்களை ஒரு கை பார்க்காமல் தான் நான் சென்று விடுவேனா? இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நான் உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது இந்த பெண் பல நாட்களாகவே உன் குடும்பத்தின் மீது கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றித் திரிவதை நான் அறிவேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இவள் உன் பெயரைச் சொல்லி ஒருவரிடம் பேசியவுடன் அம்மா ஓடோடிச் சென்று என்னவென்று கேட்டேன். அவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா? நீ வேண்டும் என்றால் பார், நான் தினமும் கோவிலுக்கு சென்று கொண்டிருக்கின்றேன். கார்த்திகை மாதம் நான் இடைவிடாது கோவிலுக்கு சென்று தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கின்றேன். இந்த மாதம் நான் தெய்வத்திடம் வைத்திருக்கின்ற வேண்டுதல், அதாவது தெய்வத்திடம் நான் கேட்க நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நடக்கும். நான் கேட்பது எல்லாம் இவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களினுடைய நிலைமையை மாற்ற வேண்டும் என்பதுதான். இவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் நிலையையும் என்னவென்று புரிய வைக்க வேண்டும் என்பதுதான். எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் சரியாக தெரிந்திருக்க வேண்டும். நாம் இன்னொருவரின் குடும்பத்தில் இருக்கின்றவர்களோடு போட்டி போட்டால்
நம் வாழ்க்கை எங்கே முடியும் என்பது தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல், இத்தனை நாள் இந்த கார்த்திகை மாதம் முடியும் நேரம் நான் நினைத்தது போல நிச்சயமாக ஒரு அழிவு இங்கே நடக்கும், இவளுக்கு நான் கெடு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவள் பேசிக்கொண்டிருந்ததை நான் கேட்டேன். அதாவது 1 மாத காலத்தை அவள் குறித்து வைத்திருக்கிறாள். எல்லோருக்கும் என்ன எண்ணம் தெரியுமா? கோவிலுக்கு செல்வதாலும், தெய்வத்தை தினம் தினம் பார்ப்பதாலும், தெய்வத்திடம் நாம் கேட்கின்ற வேண்டுதல் அப்படியே நடக்கும் என்பது அவர்கள் எண்ணம். வார்த்தைகளில் நியாயம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. வார்த்தைகளில் புரிதல் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. சுற்றி சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. தெய்வம் நியாயத்திற்கு தான் துணை நிற்கும், அநியாயத்தை கண்டு விரட்டும் என்பது புரியவில்லை. இவர்கள் அநியாயத்திற்கு உடனிருப்பார்கள் தெய்வம் என்று நினைத்து விட்டார்கள். அது மட்டுமா, அவர்கள் செய்வதுதான் நியாயம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? தெய்வம் அவர்கள் கேட்டதை கொடுக்கும் என்று யோசிக்கிறார்கள். இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட உன் பிரத்யங்கரா முடிவெடுத்து தான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். எல்லா நிலைகளையும், எல்லா சூழ்நிலைகளையும் நான் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட எண்ணுகின்றேன். உனக்காக உன் பிரத்யங்கரா உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரத்தில் எல்லாவற்றையுமே நான் உனக்கு சரிவர புரிய வைப்பேன் என்பதனை மறந்து விடாதே. எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் சரிவர தெரியப்படுத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு எல்லாவற்றிலும் நிலையான வெற்றியை கொடுக்க போராடி கொண்டிருக்கின்றேன். இது போன்றவர்கள் கெடு விதிக்கிறார்கள் என்றால் இவர்கள் எந்த அளவிற்கு தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களாக இருக்கிறார்கள் என்று நீயும் யோசிக்க வேண்டும். எல்லோரையுமே நம்பிக்கொண்டிருக்காதே. ஒவ்வொருவர் செய்கின்ற காரியங்களையும் நீ அப்படியே உன்னுடையது என்று நினைத்து கொண்டிருக்காதே. உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் சற்று உன்னிப்பாக கவனித்துவிடு. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொள். உனக்கென நான் எல்லாவற்றையும் சரிவர உனக்கு புரிய வைக்கும் இந்த காலம், இந்த பிரத்யங்கரா உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாவற்றையும் நீ தெளிவாக உணரத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை நான் மீட்டெடுக்கும் இந்த நேரம், உன்னை சுற்றிலும் எல்லா விஷயங்களும் உனக்கு என்னாலும் எதையெல்லாம் கொடுக்குமோ அதையெல்லாம் சரியாக கொடுக்கும். இந்த மனிதர்களையும் உனக்கு நிச்சயமாக அடையாளப்படுத்தும். இவர்களை எல்லாம் உனக்கு யார் என்று நிச்சயமாக சரிவர உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம், இவர்களின் கர்மவினை இவர்களை ஆட்டி படைக்கின்றது. உனக்கு கெடுதலை செய்ய வேண்டும் என்று இவர்கள் நினைக்கும்படி இந்த கர்ம வினையானது இவர்களை விரட்டி கொண்டிருக்கின்றது. இவர்கள் செய்த பாவங்கள்தான் இவர்களை இப்படியெல்லாம் நடக்கச் சொல்கிறது. அதனால் என் பிள்ளையை, ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று எல்லாம் நினைத்து ஒருபோதும் நீ வருந்தாதே. உனக்கு கெடு வைத்தவள் அதே கெடுவில் நிச்சயமாக தன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்திக்கப் போகிறாள் என்பதனை மறந்து விடாதே. இவள் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கப் போகிறாள் என்பதனை மறந்து விடாதே. நடக்கும் எல்லா விஷயங்களிலும் இனி உனக்கான நன்மைகளும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எப்பொழுதும் அம்மா உனக்கு துணை இருப்பேன் என்பதனை மறக்காதே. உனக்கு கெடுதலை செய்பவர்கள் யாரும் இல்லை என்று நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய். அதைத்தான் நான் நம்பாதே என்று உன்னிடம் சொல்கின்றேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை எப்பொழுதுமே நீ தெளிவுபட உணர்த்தி விட்டால் அது போதும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் மிகச்சரியான ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. பிரத்யங்கரா எப்பொழுதும் உடனிருந்து உன்னை காப்பேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கும் வரை யார் என்ன கெடு விதித்தாலும், யார் உன் வாழ்க்கைக்கு குறிவைத்தாலும்
அம்மா இருக்கிறேன் என்பதுதான் உண்மை. இவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை நான் சரியாக கொடுப்பேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.